அனைவருக்கும் வணக்கம். கரூர்ல நேற்று நடந்த இந்த துயரமான சம்பவத்துல கூட்ட நெரிசல்ல இறந்தவர்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயம்பட்டவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுகிறேன். இதுல யார் தப்பு யார் சரி அப்படிங்கிறது பேசுறதுக்கு முன்னாடி சிம்பிளா கொஞ்சம் ஒரு லாஜிக்கா பேசி பார்ப்போம். தாவக தரப்புல இருந்து ஒரு ஒரு இடத்த கொடுக்குறாங்க, இந்த இடத்துல எங்களுக்கு அனுமதி வேணும்னா போலீஸ் அவங்க ஒரு இடத்த சொல்றாங்க. சரி, போலீஸ் குறுகலான இடத்த கொடுத்ததாகவே இருக்கட்டும், ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். இப்போ தாவாக்கு எல்லா டீமும் இருக்காங்க, மருத்துவர் அணி இருக்கு, எல்லா கட்சியிலும் உள்ளதுதான், வழக்கறிஞர் அணி இருக்கு, அது மாதிரி ஒரு அணி இருக்கு. அது மாதிரி ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து கள ஆய்வு மேற்கொள்வாங்க. இப்போ இது 3வது சனிக்கிழமை, ஏற்கனவே 2 சனிக்கிழமையே எவ்வளவு கூட்டம் கூடணுதுன்னு அவங்களுக்கே தெரியும். அவங்க தான் அது ஒரு பெருமையா சொல்றாங்க, கூட்டம் நிறைய கூட்டுச்சு. அப்போ இந்த இடம் பத்தாது, இந்த இடம் எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். இந்த சனிக்கிழமை இன்னொரு சனிக்கிழமை இன்னொன்று தேர்தல் ஒன்றும் அடுத்த வாரத்துல இல்ல, தேர்தல் அது கிடக்குது 2027 மே மாசமோ ஜூன் மாசமோ வரப்போகுது. அப்படி என்ன அவசரம் இல்லை. இவர் சனிக்கிழமை தான் பிரச்சாரம் பண்றாரு. ரெண்டாவது தலைவருங்கிற இப்பதான் நீ தலைவர் ஆகிட்டு வர்றாரு அவரு விஜய் அவர்கள். அவர் என்ன பண்ணிருக்கணும், மக்கள் நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்னதை நிறைவேற்றாம போங்க. ஆனா மக்கள்கிட்ட நம்பிக்கை வர்றதுக்கு நேரம் தவறாம ரொம்ப முக்கியம். 8:45 9 மணிக்கு எடுக்கணும். 2:30 ஒரு அரை மணி நேரம் கூட டிராபிக்ல கூட்டத்துல வரதுக்கு இதுக்கு போனோம். நீங்க 8:45 பர்மிஷன் வாங்கிட்டு 8:45 தான் நீங்க சென்னையில இருந்து கிளம்புறீங்க. அப்போ மக்கள் எவ்வளவு நேரத்துல அவதிப்பட்டு இருப்பாங்க, அவதி விட்டு வெயில்ல அதுவும் நீங்க அழகா தனி பிளைட்ல ஏசி பஸ்ல வந்துடுறீங்க. மக்களை கொஞ்சம் பத்தி யோசிச்சு பார்க்க வேணாமா? இந்த முட்டாள் ஜனத்துக்கு நான் ஒண்ணு சொல்றது ஒண்ணுதான். இது நடிகர்கள் ஒன்றும் தேவதூதர்கள் கிடையாது, வானத்திலேருந்து குதிச்சவங்க கிடையாது. அவங்களும் நம்மள மாரி 10 மாசம் இருந்து பிறந்தவங்க தான். அவங்களுக்கு புதுசா கும்பலா முளைக்கல, புரியுதா? இன்னும் சொல்ல போனா அந்த பயண படத்துல ஒரு டைலாக் தெரியுமா, டம்மி பீஸ் தான். நிறைய நடிகர்கள் டம்மி பீஸ் தான். என்ன வச்சுங்களேன், அவங்களுக்கு பாட்டு பாட தெரியாது, ஃபைட் பண்ண தெரியாது. இதுக்கெல்லாமே இன்னொருத்தவங்க செய்வாங்க, டூப்பு போட்டு செஞ்சிருவாங்க. நம்ம தமிழ் சினிமாவிலே அதிக சில்வர் ஜூப்ளி படம் கொடுத்தவருக்கு தமிழ்ல பேசவே தெரியாது. அவருக்கு 25 படமும் டப்பிங் தான் பேசுறாங்க. அந்த டப்பிங் கொடுத்தது வேற யாரும் கிடையாது, தாவக தலைவர் விஜயோட சொந்த மாமா தான் அந்த நடிகருக்கு டப்பிங் கொடுத்தவர். அவரு அதிகமா அந்த நடிகர் வேற சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படித்தான் டம்மி பீஸ் தான். நீங்க அரசியல்ல வரங்கும் போது எவ்வளவு முன்னேற்பாடு இருக்கணும். அடுத்தது போய் பார்க்கணும். இந்த மோகம் என்னன்னா, இப்ப எல்லா இடத்துலயும் கூட்டம். அரசாங்கத்தால எவ்வளோ கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளவுதான் கட்டுப்படுத்தணும். போலீஸையோ மற்றவர்களையோ நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம போலீஸா இருந்து பார்த்தாதான் ஒரு நாள் அது தெரியும், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பஞ்சாயத்து. ஒரு தலைவர் போறாருன்னா அவர் போற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் கிடையாது, நிம்மதி பெருமூச்சு கிடையாது. பத்திரமா எந்த வித அசம்பதமும் திரும்பி போற வரைக்கும் தான் அவங்களுக்கு நிம்மதி. அப்பதான் அவங்களுக்கு ஒரு மன திருப்தியா இருக்கும். எவ்வளவு பேர் பாதுகாப்பு கொடுப்பாங்க? அவங்க கட்சியில இருந்து சொல்லியிருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வராதிங்கன்னு. இந்த மக்களுக்கு எங்க போச்சு அறிவு, நமக்கு எங்க போச்சு அறிவு? என்ன ஆயிட போகுது? வீட்டுல இருந்து பார்த்தா என்ன ஆயிட போகுது? இவ்வளவு பேர் போயிருக்கீங்களே, இது ரொம்ப என்ன சொல்றது, இந்த ரீல்ஸ் மோகம். என்னன்னா, ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அந்த இடத்துல நானும் இருந்தேன் அப்படின்னு போயிட்டு வீடியோ எடுத்து போடுறதுக்காகவே முக்காவாசி பேர் கிளம்பி போயிடுறாங்க, புரியுதா? அவங்க அவங்க கட்சி ரசிகர்களா தான் இருக்காங்க, ஒன்னும் தொண்டர்களா இல்ல. தொண்டர்களுக்கு என்னன்னு தெரியும், தொண்டர்கள் பயிற்சி முதல்ல கொடுக்கணும். எப்படி நடந்துக்கணும், பொதுமக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், தலைவர் எப்படி நடந்துக்கணும், மரத்து மேல ஏறுறது, டிரான்ஸ்பார்மரை உடைச்சு உள்ள போறது, இதுல ஃபயர் சர்வீஸ் வண்டி மேல ஏறுறது, ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, இந்த குரங்கு குட்டித்தனமா கண்ட்ரோல் இல்லாம இருக்காங்க. அது ரசிகர்களோட மனநிலை. இதுக்கு நீங்க என்ன வேணாலும் திட்டிட்டு போகட்டும், ஆனா கள நிலவரம் இதுதான். இப்போ கூட்டம் பாத்தீங்கன்னா இதுக்கு இல்ல, இந்த மாநாடு இது கூட்டத்துக்கு உங்களுக்கு பிடிக்கும். வீட்லயே எல்லா இதுலயுமே லைவ் போடுறாங்க. பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில கூட்டம், திருவண்ணாமலைன்னா இப்போலாம் லட்சக்கணக்கில் பேர் வந்துட்டாங்க. இது பௌர்ணமின்ட்டு. அடுத்தது ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு திருத்தணியில, திருச்செந்தூர்ல போய் நைட்டு தங்குறா நல்லதுன்ட்டு. நல்ல யோசனை பாருங்க. திருச்செந்தூர்ல கழிப்பிட வசதியே பெருசா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நானும் போயிருக்கேன், அதிகபட்சமா ஒரு 10 பாத்ரூம் இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் எங்க போவாங்க? காலை கடன் எங்க கழிப்பான்னு நினைக்கிறீங்க?
அந்த எந்த கடல்ல நீராடினா நல்லதுங்கிறாங்களோ அந்த அந்த கடல்ல தான் காளை கடைக்கு போறாங்க. அந்த கடல்ல காளை கடன் போயிட்டு அங்கேயே கழுவிட்டு அங்கேயே குளிச்சுட்டு முருகப்பெருமான் நமக்கு அள்ளி கொடுத்துருவாரு, நமக்கு வந்துட்டோம் பௌர்ணமி தண்ணிவிட்டோம். அதே பெருமான் முத நாள் அங்கதான் இருக்க போறாரு, இங்கே இருக்க போறாரு. நம்ம செத்ததுக்கு பிறகும் அங்கதான் திருச்செந்தூர்ல இருக்க போறாரு. அந்த பௌர்ணமி அன்னைக்கு போனாதான் முருகப்பெருமான எப்பா இவரு கந்தசாமி இன்னைக்கு வந்துட்டாரு, இன்னைய தேதி பௌர்ணமியில என் கடற்கரையில வந்து தங்கிட்டாரு, அப்பா இவருக்கு வந்துட்டு என்னோட அருள் வந்து 100% மேல 200% போடு. அங்க திருவண்ணாமலையில சிவபெருமான் அருணாச்சலேஸ்வரர் சுப்பிரமணியனை பார்க்க சித்திரை நிலவு பௌர்ணமிக்கு வந்துட்டான். இவனுக்கு என்னோட அருள்ல வந்து 100% கிடையாது, 250% போடு அப்படின்னு கணக்கு எழுதி வச்சுக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. அதே இறைவன் தான் அங்கதான் ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்காங்க. நம்ம செத்ததுக்கு அப்புறமும் அவங்க அந்த இறைவன் வந்து அங்க ஆயிரக்கணக்கான வருஷமா தான் இருக்க போறாங்க. இது குறிப்பிட்ட நாள்ல தான் போனாதான் அருள், மற்ற நாள்ல நான் கேட்டே எழுத்து கூட்டிடுறாங்க. கூட்டத்தை வேணான்னு விரும்பாதவங்க தவிர்த்துடுங்க தயவு செய்து. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிக்கிறதெல்லாம் எவ்வளவு கொடுமை தெரியுமா? நம்ம வட இந்தியர்களை வந்து முட்டாள்னு இருக்கோம். வட இந்தியர்கள் வந்துட்டு அது ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. அவங்க இந்த நடிகர்களுக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டம்லாம் போய் பார்த்தது கிடையாது. இந்த மகா கும்பமேளா, ஏன்னா அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் என்னன்னா கடவுள் சாமி பேரை சொல்லி அவங்கள வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், ஏமாத்தலாம். அது மாதிரி தென்னிந்தியர்களுக்கு வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். இங்க வந்து திரை நட்சத்திரங்களுக்கு உள்ள பிரபலம். யாரு திரை நட்சத்திரம் வந்தாலும் கூட்டிடுவாங்க. சனில இருந்து செந்தில் வரைக்கும் யாரு வந்தாலும் கூட்டிடுவாங்க. அதான் சொன்னேன், அவங்களும் சாதாரண மக்கள் தான். ஏன்னா அவங்களும் சாதாரணமா இருக்க போறீங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் இறப்பு உண்டு. அதனால இந்த ஒரு இதை வந்து அந்த ஒரு கிரேஸை விட்டு வலிங்க. முதல்ல கேட்டா அந்த இடத்துக்கு போனாதான் வைபு கிடைக்கும். அந்த கூட்டத்தோட கூட என்னங்க வைபு முக்கியமா உயிர் முக்கியமாங்க? அந்த இடத்துல போய் ஆடுறதும் மருத்துவமனை ஏறுறதுமாங்க உங்களுக்கு வைபு? நம்ம இருக்கிற இடத்த நம்மளா மாத்திக்கலாம். நம்ம மாத்திக்கிறத பொறுத்தே நம்ம வந்துட்டு அந்த இடத்த வந்து நம்ம இருக்கிற இடம் சொர்க்கமா இருக்கிறதும் நரகமா இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு, இன்னொருத்தவங்க கையில கிடையாது. இந்த விஷயம் வந்து ரொம்ப துயரமான விஷயம். இத வந்துட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஏன்னா யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இந்த விஷயம் வந்து யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அதனால கூடுமான வரைக்கும் என்னைக்காவது தலைவன் செத்து போனான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கட்சியோட தலைவர் கூட்ட நெரிசல்ல இறந்திருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க பாதுகாப்பா வந்துட்டு பாதுகாப்பு குறைபாடுகளாக தலைவர்கள் இறந்திருக்காங்க. ஆனா இது மாரி கூட்ட நெரிசல்ல இத வந்து விபத்து வேற அஜாக்கிரதையால நடக்கிற விபத்து வேற. இதெல்லாம் வந்து அஜாக்கிரதையால நடக்கிற விபத்து. போலீஸ் எவ்வளவுதான் ஒரு தலைவர் வந்துட்டு போற வரைக்கும் அவங்க வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கணும். ஒரு தலைவர் வந்துட்டு அந்த கூட்டம் நடந்து முடிஞ்சு ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாவோ எங்க வந்தாவோ அது வந்துட்டு போற வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் தெரியுமா? போலீஸும் நம்மள மாரிதான் மனுஷன். என்ன அவங்க காக்கி சட்டை போட்டிருக்காங்க, காக்கி சட்டைகளையும் நம்மள மாரி மனுஷன் தானே. அவங்களுக்கும் நம்மள மாரி நோய்கள் இருக்கும், பிபி இருக்கும், சுகர் இருக்கும். அவங்களும் கால் கடுக்க தானே நிக்கிறாங்க. நீங்க பெருசா பந்தா கட்டுறதுக்காக 6 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்க லேட்டா வருவீங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு ஒரு தலைவனுக்கு உண்டான குணமே அவன் தான் முதல்ல நிக்கணும். ஒரு சம்பவம் நடந்த பேருக்கு ஐயோ அம்மான்னு விட்டுட்டு ஓடி போயிடக்கூடாது. நேற்று திருச்சி ஏர்போர்ட்ல ஓடி ஒளிஞ்சு போனாரு தெரியுமா? அதுவே தெரியக்கூடாது. சம்பவம் நடந்துட்டா கரூர்ல தங்கு, திருச்சியில தங்கு, அடுத்த நாள் வந்து மக்களை சந்திங்க. நடந்து போயிடுச்சு. மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்காத எவனும் யாரும் தலைவனாகிறதுக்கு தகுதியே கிடையாது. 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட கிடையாதுங்க. இந்த கட்சியை நம்பி நீங்க எப்படி ஓட்டு போடுவீங்க? எனக்கு எல்லா கட்சியிலையும் நண்பர்கள் இருக்காங்க. நான் எந்த கட்சியை சாராதவன், எல்லா கட்சியிலையும் தெருமுனையிலே நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கான், கேள்விப்பட்டிருப்பீங்க, விஜய் டிவி கிஷோர்னு. அவெல்லாம் பயங்கர தாவாக்கோட கொள்கை பரப்பு செயல் மாதிரி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 ரீல்ஸ் போடுவான். இது மாதிரி இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம வழிபடுத்தணும்.
ரசிகர்களை முதல்ல தொண்டர்களாக நெறிப்படுத்தணும். ஒரு தொண்டர்களுக்கு தெரியும் நேரம் நேரம் அதுதான். அந்த தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு புள்ளிதான் வித்தியாசம். அதை நம்ம மாத்தணும், டியூன் பண்ணணும். அதை டியூன் பண்ணாம வந்தோடனே நான் எடுத்தோடனே ஹீரோவா தான் நடிப்பேன், அந்த சித்தப்பா கேரக்டர்லாம் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்தோடனே சிஎம் ஆகணும். ரசிகர்களை ஒரு பக்குவப்படுத்தாம ரசிகர்கள் இன்னும் ரசிகர்களாவே இருக்காங்க, விசிலடிச்சான் குஞ்சுகளாவே இருக்காங்க. புரியுது? அவங்க தொண்டர் மனநிலைக்கும் இல்ல. தொண்டர் மனநிலைங்கிறது வேற. தொண்டர் மனநிலை எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிக்கிட்ட நீங்க பாடம் எடுத்துக்கங்க, பாடம் கத்துங்க. இப்ப சமீபத்துல நான் அந்த கட்சியோட பேரை சொல்ல விரும்பல, இதே கரூர் ஏரியால ஒரு கட்சியை வந்து கூட்டம் நடத்தினாங்க. கரெக்டா அந்த அந்த லிஸ்ட்ல போட்டிருக்க மாதிரியே அந்த கட்சியோட தலைவர் வந்தாரு. அந்த கட்சியில அந்த லிஸ்ட்ல போட்டிருக்க மாதிரியே விருது வழங்கினாங்க. அந்த கட்சியில எத்தனை மணிக்கு விழா முடியணுங்கிறதுக்கு விழா முடிஞ்சது, எல்லாம் கிளம்பி போனாங்க. எந்த அசம்பாவிதமும் நடக்கல. இதெல்லாம் நம்ம ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கணும். இப்படி சொன்னா அப்படி போறது, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டுன்னு இவங்களே சொல்லுவாங்க, அப்புறம் கரண்ட நீங்களே ஆஃப் பண்ணிட்டுங்கம்பாங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனமா இருக்கு. நீங்க இன்னும் நல்ல பயிற்சி எடுக்கணும். இதை பார்த்துட்டு நீங்க என்னன்னாலும் சொல்லலாம், என்னடா இப்படி சொல்றானே அப்படின்னு நினைக்காதீங்க. இது கலை யதார்த்தம், இதுதான் உண்மை. மற்றபடி அவர் அரசியலுக்கு வர வேணானோ, அவர் தேர்தலில் போட்டியிடானோ எண்ணம் கிடையாது. இந்த ஜனநாயக நாட்டில் யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யாரு வேணாலும் சிஎம் ஆகலாம், இந்த எந்த துறையில எந்த வேணாலும் வரலாம். நான் ஏற்கனவே ஒரு இதில் சொன்னேன், அதுதான் சொன்னேன். ஒரு சிங்க கதை சொல்லியிருப்பேன். என்னோட முன்னாடி பதிவுல போய் பார்த்தீங்கன்னா சிங்கம் பிளஸ் ஒரு யானை கதை ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த குள்ளநெறிலாம் கூட்டிட்டு போய் யானையை வந்து பலி பண்ணிடுங்க. இப்போ அந்த கதை தான் நடந்திருக்கு. இந்த நண்டு சிண்டு பேச்செல்லாம் கேட்டு அவர் இமேஜை வந்து அவர் டேமேஜ் பண்ணிக்கிட்டார். விஜயோட இமேஜ் வந்து அவரே டேமேஜ் பண்ணிட்டார். இந்த குழுநரி கூட்டம் மாரி இந்த கூடியிருக்கிற கூட்டம் விஜய்ங்கிற யானையை கொண்டு போய் படுகொலியில தள்ளிட்டாங்க. அதுதான் உண்மை நடந்தது. அதனால ஆசைப்படுறதுக்கு தடையே கிடையாது, அதுக்கான முன்மாதிரி வேணும். என்னப்பா தேர்தலுக்கு அவசரம்? ஒரு டீம், அவங்களுக்கு எல்லா மருத்துவ குழு ஒரு டீம் அனுப்பி, அப்பா ஒரு 20,000 பேர் எதிர்பார்க்கிறோம், இது நம்ம கேட்டதை போலீஸ் கொடுக்கலையா, சரி இன்னொரு நாள் வச்சுக்கோமே, நீதிமன்றத்தை நாடி நம்ம வேணுன இடத்துல கூட்டத்தை வச்சுக்கோமே, அப்புறம் குறுக்கான இடத்த கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு குறை சொல்றது, இதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு 39 உயிர்கள் போனதுதான் மிச்சம். இப்போ உட்காந்து நீங்க பேசியோ நான் பேசியோ எதுவும் மாற போறதில்ல. மக்கள் தான் இதை திருந்தணும். நான் சொல்றேன், தலைவர்கள் உங்களை நோக்கி வந்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா ஓட்டு அரசியல், அதுதான் ஓட்டு அரசியல். உங்களை நோக்கி ஏதாவது ஒரு தலைவர்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நம்மளோட ஓட்டு தேவை. மக்கள் நம்ம தான் முடிவு போகணுமா வேண்டாமா, ஓட்டு போடணுமா, யாருக்கு ஓட்டு போகணுங்கிறதெல்லாம் மக்கள் கையில தான் இருக்கு. இந்த கூட்டத்துக்கு போலாமா வேணாமான்ட்டு. அதனால ஒரு சினிமா முகத்திலேயோ ஒரு அரசியல் முகத்திலேயோ உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஒரு அடிச்சு பிடிச்சு போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இளரத்தம் இப்ப இப்படிதான் இருக்கும். வயசாவ அந்த பக்குவம் வரும். இது நான் சொல்றது வந்து உங்களுக்கு பூமர் தனமா இருக்கும். என்னடா இவர் பூமர் மாதிரி சொல்றாருன்னு. வெளிநாடுகள்ல 35 லட்சம் பேரு கலந்துகிட்ட 1994 பிரேசில்ல ரியோ டி ஜெனீரோ கடற்கரையில நடந்த ஒரு இசை நிகழ்வு வந்து ரெக்கார்டு இன்ன வரைக்கும் யாரும் பிரேக் பண்ணல. 35 லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க, ஒரு அசம்பவம் நடக்கல. அதே ரெக்கார்டு 34 லட்சம் பேர் அதே ரியோ டி ஜெனீரோல 1997 நடந்தது. அதாவது நியூஇயருக்கு முதல் நாள் டிசம்பர் 31 நடந்த நிகழ்வுகள். இதெல்லாம் வெளிநாடுகள்ல சகஜம். வெளிநாடுகள்ல ஒரு அரங்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க, ஒரு பெரிய விளையாட்டு அரங்கத்தை. பல வழிகள் இருக்கும், வெளியில போறதுக்கு பல வழிகள் இருக்கும், டாய்லெட் பாத்ரூம் வசதி இருக்கும். ஏன்னா அது விளையாட்டு போட்டிகள் நடக்கிறதுனால அதுக்கான கட்டமைப்பு அப்படி இருக்கும், உட்கட்டமைப்பு. நம்ம இந்தியாவில் அதுக்கான சாத்தியம் கிடையவே கிடையாது. அதனால அதுக்கான ஊருக்கு வெளியில ஏதாவது ஒரு வயல்வெளியில போடுங்க, இல்ல ஏதாவது ஒரு கிரவுண்ட்ல போடுங்க, அப்படி போடுங்க. இவ்வளவு பேர் தான் வரணும்னு சொல்லிடுங்க. இதெல்லாம் இனிமேல் எதிர்காலத்தில் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.